தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து அன்று தன்னுடைய திருத்தூதர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்று எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றார். நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கி இருங்கள் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார். எத்தனையோ குடும்பங்கள் பிரிவுகளோடும் பிளவுகளோடும் அமைதியற்ற நிலையிலே, ஆறுதலற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைகளிலே நாங்கள் எங்களுடைய அன்பையும் அமைதியையும் ஆறுதலையும் கொடுக்க நாங்கள் தயாராக வேண்டும். நாங்கள் ஒரு வீட்டிற்கு சென்றால் அவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்பதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். ஏக்கங்களோடும் கலக்கங்களோடும் துன்பங்களோடும் வேதனைகளோடும் எத்தனையோ உள்ளங்கள் வீடுகளிலே முடங்கி கிடக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே நாங்கள் செல்ல வேண்டும். அவர்களுக்கு ஆறுதலை ஊட்ட வேண்டும், அமைதியை கொடுக்க வேண்டும். ஆறுதலிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழக்கூடிய வழிகளை நாங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அவர்களை ஆறுதலுக்கு உட்படுத்த வேண்டும். அவர்களோடு நாங்கள் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக எங்களுடைய பயணத்தை தொடர நாங்கள் தயாராக வேண்டும். ஒரு பிரிவினைகளோடும் பிளவுகளோடும் கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் மனவேதனைகளோடும் வாழக்கூடிய குடும்பத்திற்குள் நாங்கள் சென்றால் அங்கே அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தும் வரை நாங்கள் அந்த குடும்பத்தோடு நாங்கள் மகிழ்ச்சியாக பேசுவோம், அமைதியோடு பேசுவோம், ஒரு எதிர்பார்ப்பை ஊட்டுவோம். இந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கின்றது, அமைதி இருக்கின்றது, ஆறுதல் இருக்கின்றது. அதற்காக நாங்கள் எல்லோரும் பாடுபட வேண்டும். அந்த அமைதிக்காக, ஆறுதலுக்காக, மகிழ்ச்சிக்காக நாங்கள் அந்த குடும்பத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும். அந்த குடும்பத்திலே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளினால், எங்களுடைய நல்ல வார்த்தைகளினால், நல்ல எண்ணங்களினால், நல்ல சிந்தனைகளினால் ஒரு குடும்பத்தை நாங்கள் வாழ வைக்க வேண்டும். அதுவும் அமைதி நிறைந்த குடும்பமாக, மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக, ஒற்றுமை நிறைந்த குடும்பமாக, அமைதி அன்பு ஒற்றுமை நிறைந்த குடும்பமாக வாழுகின்ற நிலையிலே நாங்களும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க ஆயத்தமாகவும். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனோடு பயணிக்கின்றோம் என்ற அந்த உணர்வுகளோடு ஒவ்வொரு குடும்பங்களோடும் சேர்ந்து நாங்கள் பயணமாக இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னைமரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆறுதலை கொடுக்கும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற இறைவனை பார்த்து மன்றாடி அன்னைமரியாவோடு நாங்கள் பயணமாகுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.